Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரை கடையல் தாங்க. நம்ம பருப்பு வச்சு கடைய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா தண்ணியில நல்லா போட்டு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சிங்க. இப்போ இந்த கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுலேயும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கீரையும் கூட. நுனி பகுதி அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. தழையெல்லாம் இனிக்கி எடுத்துக்கலாம். இந்த தண்டை வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் நட்டிங்கன்னா துளுத்துக்கும். பொரியலாக இருந்தால் தண்டையும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிடலாங்க. நுனி கீரையை அப்படியே கிள்ளி எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. ஒரு 100 கிராம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 தக்காளிங்க, அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஒரு 200 ml தண்ணி சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. விசில் ஒரு 3 விசில் வந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. 3 விசில் வந்துடுது. கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா குழைய வேகணுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சூடாகட்டுங்க திருப்பவும். இப்போ நம்ம ஆஞ்சி வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடையை போகிறோன்றதுனால நம்ம நறுக்க தேவையில்லைங்க. இது சாம்பார் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்க்கணும். கீரையை சேர்த்து நல்லா அந்த பருப்போடு ஒன்று சேர கிளறி விடுங்க. சும்மா மூடி வந்து அப்படியே மூடி விடுங்க. விசில் போடக்கூடாதுங்க. விசில் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது கீரை. சும்மா தான் நான் மேலோட மூடி இருக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப வேக வைக்க தேவையில்லைங்க. இது மாதிரி ஒரு கீரையை பிடிச்சி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கீரை கடையிற சட்டியில் மாற்றிக்கலாம். இப்போ குக்கரில் இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து அந்த சட்டியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ அந்த தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா கடையும் போது நமக்கு தண்ணி மேலே அடிக்கும். அதனால் நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க. கீரையுடைய நிறம் பாருங்கள், நல்லா பச்சை கலராகவே இருக்குது. ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருத்துடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. மண் சட்டிலையும் மத்திலையும் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா சுவை தனியாக இருக்குங்க. நீங்கள் மிக்சிலாம் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வருங்க. நீங்கள் இது மாதிரி கடைஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கடைஞ்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கீரை கடைஞ்சிடலாம். தாளி போட்டுடலாமா. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா செவக்கணுங்க. மறுபடியும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இருந்தாலும் 2 காஞ்ச மிளகாய் தாளி போட்டுக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம கீரையில் கொட்டி கடைஞ்சிடலாம். இப்போ தேவையான உப்புங்க. உப்பு சேர்த்து நல்லா அந்த பூண்டுலாம் நல்லா மசிய கடைஞ்சிக்கலாம். கீரை எப்பயுமே அதிகமாக வேக வைக்கக்கூடாதுங்க. கலர் மாறிடும். அவ்வளோதாங்க. நல்லா கடைஞ்சியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.